بسم الله الرحمن الرحيم الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية فإذا نفخ في الصور نفخة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ 8 يومئذ تعرضون لا تخفى منكم خافية. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய இந்த தொடர் நிகழ்ச்சியில் நபிமார்கள் வாழ்க்கை தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பில் இந்த தினமும் சில நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில படிப்பினைகளை பெறுவதற்காக அல்லாஹ்வின் வேதத்தில் சொல்லப்பட்ட சில செய்திகளை அவதானிப்போம். நபிமார்கள் இறைவனுடைய மிக நெருக்கத்தை பெற்றவர்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை பிழையானது என்பதால் அந்த நம்பிக்கையை, அந்த பிழையை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக திருக்குர்ஆனுடைய வரலாற்றிலிருந்து இந்த நபிமார்களினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். என்ன அந்த நம்பிக்கை? அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களாக நாம் இருந்தால், இறைவனுக்கு விருப்பமானவர்களாக நாம் இருந்தால் நமக்கு கஷ்டம் வராது. அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொண்டால் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் எங்களை நேசித்தால், நாங்கள் துஆ கேட்டால் அது உடனே பலித்துவிடும். இவ்வாறான ஒரு நம்பிக்கை. உலக நியதியில் அல்லாஹ் இவ்வாறு ஆக்கவில்லை. உலகத்தில் தேவைகளை அல்லாஹ் நாடியவருக்கு கொடுப்பான். காபிருக்கும் கொடுப்பான், முஸ்லிமுக்கும் கொடுப்பான்.
ஆனால் மறுமையில் இறை அருள் பெற்றவர்களுக்குத்தான் அவனுடைய அருள் கிடைக்கும். நல்லவர்களுக்கு உலகத்தில் சோதனை கூட வரும், கஷ்டங்கள் கூட வரும். இவ்வாறு நாங்கள் வழங்க வேண்டும். அதற்காகத்தான் இறை அருள் பெற்றவர்களுடைய வரலாறை இங்கே கொண்டு வருகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் எப்படி சோதிக்கப்பட்டார் என்பது தெரியும். அவருடைய மகன்களில் ஒரு ஆள் இஸ்ஹாக், அவருடைய மகன் யாக்கூப். அந்த யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நல்ல அடியார். அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இரண்டு பேரும் இறைநேசர்கள், அவுலியாக்கள், நபிமார்கள், இறைவனுடைய வகை வருபவர்கள். அல்லாஹ் அந்த ரெண்டு பேரையும் ரொம்பவும் கஷ்டத்தை கொடுத்து சோதித்தான். அவர்களுக்கு வந்த சோதனைகளின் போது அவர்கள் ஃபஸப்ருன் ஜமீல், அழகாக பொறுமையாக இருக்க வேண்டும் என்று 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, அதற்கு மேற்பட்ட வருடங்கள் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வை பயந்தவர்கள் பொருளாதார ரீதியாக கடுமையாக சோதிக்கப்படுவார்கள், சோதிக்கப்படலாம். அதற்கு யாக்கூப் நபியினுடைய வரலாறும் எங்களுக்கு ஒரு படிப்பினை. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பல வகையான சோதனைக்கு உட்படுத்தினான். அது நமக்கு தெரியும். பல பல வகையான சோதனை. அவரை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்க போகிறான். சிறுபிராயத்திலேயே அவருடைய சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டு ஒரு பால் கிணத்திலே கொண்டு வந்து போட்டு விட்டார்கள். நமக்கு தெரியும் வரலாறு. இந்த வேளையில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலை என்ன, அவர் பொறுமையாக இருந்த விதம் என்ன, அந்த மக்கள் செய்த சதிகள் அதில் அவர் எவ்வாறு நடந்து கொண்டார், இதை நாங்கள் ஒரு படிப்பினையோடு சற்று திரும்பி பார்ப்போம். வரலாறு பேசுவது நோக்கம் அல்ல, அதிலிருந்து படிப்பினை பெறுவதுதான் நோக்கம். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் யூசுப் நபியின் மீது ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். அதனால் ஒரு தந்திரவாயத்தை கையாளுகிறார்கள். நாம் நம்மோடு விளையாடப் போகின்ற நேரத்தில் யூசுஃபையும் அழைத்துச் செல்வோம், அவரை கொலை செய்வோம், ஓனாய் பிடித்ததாக வந்து நாம் சொல்லிவிடுவோம் என்று நினைத்தார்கள். அப்போது அவர்கள் வந்து கேட்கிறார்கள், قالوا يا أبانا ما لك لا تأمنا على يوسف وإنا له لناصحون. ஏன் யூசுஃபுடைய விடயத்திலே நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறீர்கள்? நாங்கள் அவரை நல்ல முறையில் அவதானிப்போம், அவரை எங்களோடு அனுப்புங்கள், நாளை அவர் விளையாடுவார், அவரை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். சொல்பவர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள். இவர் யார்? அல்லாஹ்வுடைய ஒரு தூதர். அன்பிற்குரிய தாய்மார்களே, நீங்கள் தான் ரொம்பவும் மூட நம்பிக்கையில் இருப்பவர்கள் ஆண்களை விட. அதே மாதிரி மறைவான அறிவு ஷேக்மார்களுக்கு இருக்கிறது, குறிபாப்பவர்களுக்கு இருக்கிறது, ஜின்னை வைத்துள்ளவர்களிடம் இருக்கிறது என்று நம்பக்கூடிய நிறைய ஆடவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இன்றிருக்கக்கூடிய ஷேக்மார்களோ, இன்றிருக்கக்கூடிய மந்திரவாதிகளோ, இன்றிருக்கக்கூடிய அதாவது குறி பால் பார்க்கக்கூடிய மை போட்டு பார்க்கக்கூடிய பரிசாரிமார்களோ, இவர்கள் எவர்களுக்கும் இறைவனுடைய செய்தி வருவதில்லை. சிலர் நம்புகிறார்கள் ஷேக்மார்கள் என்று இருப்பவர்கள்
அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது. இங்கிருந்து கொண்டு காபத்துல்லாவில் இருப்பதை அவர்கள் பார்ப்பார்கள் என்று நம்புகிறார்கள். இவர்கள் நபி யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று சிறந்தவர்களா? இல்லை. அந்த நபி தனது மகனுக்கு சூழ்ச்சி செய்யப்பட போகிறது என்பது தனக்கு தெரியாது. நபியாக இருக்கிறார். அவர் ஒரு நபியின் மகன், ஒரு நபியை பெற்றெடுப்பவர். அவரிடம் அல்லாஹ்விடம் இருந்து வஹி வருகிறது. ஆனால் அவர் மனிதர். அவர் மனிதராக இருப்பதால் அல்லாஹ் அவருக்கு அறிவித்தால் தவிர அவருக்கு தெரியாது. அப்ப தனது பிள்ளைகள் வந்து கேட்கிறார்கள், பாப்பாவே அனுப்பி வையுங்கள், கவலைப்பட வேண்டாம் என்ற கருத்திலே. அப்போது அவர் என்ன சொன்னார்? நபி யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் அவரை கொண்டு சென்று ஓநாய் அவரை திண்டு விடுவதை, நீங்கள் பராமுகமாக இருக்கின்ற போது சாப்பிட்டு விடுவதை நான் பயிறுகிறேன், என்னை கவலையை தருகிறது என்று அவர் ஓநாயின் மீது அச்சப்படுகின்ற செய்தியை சொல்கிறார். 10 பிள்ளைகள் அவர்கள் இங்கே தந்திரவாயம் ஒன்றை மேற்கொள்கிறார்கள் மகனை கொல்லுவதற்கு. ஆனால் தெரியாது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறோம், ஒரு கூட்டம். அப்படி சாப்பிட்டால் நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம் என்று பாப்பாவை தைரியப்படுத்தினார்கள். பிள்ளைகளை நம்பி அந்த ஓநாயை சாப்பிடுவதற்கு பாதுகாப்பும் கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நபி யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறார்கள். சகோதரர்களே, ஏன் நாம் சிந்திக்க மாட்டோம்? இந்த சம்பவங்கள் ஏன் நமக்கு ஒரு படிப்பினையை தரக்கூடாது? நாங்கள் என்ன சொல்கிறோம்? எங்களுடைய ஷேகுக்கு என்ன என்று தெரியும். இன்று சிலரிடம் வழக்கிருக்கிறது, இன்னாருக்கு இன்னாரை திருமணம் முடிச்சு கொடுங்கள் என்று ஒரு ஷேகு சொல்லிவிட்டால் மக்கள் நினைக்கிறார்கள், ஷேகு சொல்லுகிறார் இன்னாருக்கு இன்னார் அப்ப பொருத்தமா இருக்குமா, இல்ல நிலவு இருக்கும் என்று நம்புகிறார்கள். அவர் சொன்னதால் கல்யாணம் முடிக்கிறார்கள். ஏனென்றால் ஷேகுக்கு நல்லது போல தெரியும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், ஷேகிடம் அவர்கள் ஒரு பெரிய பிரயாணம் போராண்டிருந்தால் வருவார்கள். அந்த ஷேகிடத்திலே உதவி கேட்பார்கள். என்ன உதவி? நான் பிரயாணம் போகிறேன், எனக்கு நலவாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா? அப்ப அவர் சொல்வார், போய் வா மகனே என்பார். அப்ப ஷேகு சொல்லிவிட்டால் உடனே அவர் முடிவெடுக்கிறார், இதில் நலவிருக்கிறது, அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். நபிமார்கள் எங்கே, இவர்கள் எங்கே? சகோதரர்களே, அல்லாஹ் அவ்வாறான ஒரு ஆற்றலை அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்கவில்லை. நபிமார்களாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் ஒரு எல்லையில் வைத்தான். அந்த நபிமார்கள் இறைவன் அறிவித்தால் தவிர அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால் தான் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 10 பிள்ளைகள் சதி செய்ய போகிறது என்று தெரிந்தும் தெரியாத நிலையிலே அப்படி அனுப்பி வைக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளை அழைத்து சென்றார்கள், ஒரு பால்களத்திலே போட்டார்கள். பின்னர் மாலை நேரம் பாப்பாவிடம் அழுதவர்களாக வருகிறார்கள். இது சூரத்துல் யூசுஃபிலே வரக்கூடிய சம்பவம். قالوا يا أبانا إنا ذهبنا نستبق وتركنا يوسف عند متاعنا فأكله الذئب وما أنت بمؤمن لنا ولو كنا صادقين. நாங்கள் விளையாடுவதற்கு போயிருந்தோம், யூசுஃபை பொருள்கள் வைத்த இடத்தில் வச்சுவிட்டு போனோம், ஓநாய் வந்து சாப்பிட்டு விட்டது. நாங்கள் உண்மை சொன்னாலும் நீங்கள் எங்களை நம்ப மாட்டீர்கள் என்று பிள்ளைகள் சொன்னார்கள். அந்த யூசுஃபுடைய ஆடை எடுத்து அதிலே பொய்யான இரத்தத்தை கலந்து கொண்டு வந்து சொன்னார்கள், இதோ யூசுஃபுடைய ஆடை இரத்தம் படிந்திருக்கிறது என்று வந்து சொன்னபோது அப்போது அவர் சொன்னார், உங்களுடைய மனம் உங்களுக்கு ஏதோ ஒரு விடயத்தை சித்தரித்து காட்டிவிட்டது, அதனால்
பொறுமையாக அழகான பொறுமைதான் காப்பது கடமை. நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்திலே அல்லாஹ்விடமே உதவி தேட வேண்டும், அதாவது அல்லாஹ்வே உதவி வேண்டப்படுபவன் என்று பொறுமை. இரண்டாவது, அல்லாஹ்விடம் அவர் உதவி கேட்கிறார். சகோதரர்களே, நபி யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியாது பிள்ளைகள் உண்மையில் என்ன செய்தார்கள் என்று. ஆனால் ஏதோ சதி நடந்திருக்கும் என்று அவர் எண்ணுகின்றார். காரணம், அந்த பிள்ளைகள் அன்றாட வாழ்க்கையில் அவரோடு நடந்த விடயங்களை அவதானித்திருந்தார். பிள்ளைகளுடைய நடத்தைகளை வைத்து அவர் புரிந்திருந்தார். அதனால் தான் அவர்களோடு இவரை அனுப்பவில்லை. இந்த வேளையில் அந்த நபி, ஒரு நபி எவ்வளவுக்கு இறைவனுடைய நெருக்கம் பெற்றவர். அவர் நாடினால், யா அல்லாஹ் எனக்கு நடந்ததை காட்டு என்று கேட்டிருக்கலாம். கேட்டால் அல்லாஹ் காட்ட மாட்டானா? அல்லாஹ் நாடினால் தான் காட்டுவான். அல்லாஹ் நாடினால் தான் காட்டுவான். நினைத்தபடி அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காக இவ்வாறு நாங்கள் நம்ப வேண்டும். மறைவான அறிவு அல்லாஹ்விற்கு மட்டுமே. சிலர் மைவாக்குறார்கள், இன்றும் மைவாக்குறார்கள். வீட்டில் யாராவது களவெடுத்திருந்தால், ஒரு சாமான் போயிருந்தால் குறிவாக்கிடம் போகிறார்கள். போகின்ற போது அவர்கள் மை என்று ஒன்றை பார்க்கிறார்களாம். அதில் நடந்தது என்ன, எப்படி களவெடுத்தான் என்று அனைத்து விடயமும் வருகிறதாம். நபிமார்களுக்கு இல்லாத ஆற்றல். அவர் உண்மை கூறுகிறாராம். அதை நம்பி உடன் பிறந்த 2 சகோதரர்கள் எதிரிகளாக மாறுகிறார்கள். 20 வருஷம் நண்பர்களாக இருந்தவர்கள் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். பார்ட்னர்ஷிப்பா தொழில் செஞ்சிருந்தவர்கள் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். ஒரு குறிகாரனுடைய பேச்சை நம்பி ஈமானை இழக்கிறார்கள். என்ன சகோதரர்களே, ஒரு நபியால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடந்தது என்ன என்று உடனே கஷ்வு என்ற அந்த ஞானத்தின் மூலமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அதென்ன கஷ்வு? சுபித்துவவாதிகள் சொல்வார்கள், கஷ்வு என்றால் திரை நீங்குகின்ற அறிவு. அதாவது எனக்கு பின்னே திரை இருக்கிறது, எனக்கு முன்னேயும் திரை இருக்கிறது, கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால் இருப்பது தெரியாது. ஆனால் நான் இங்கே இருந்து கொண்டு காபத்துல்லாவில் நடப்பதை பார்ப்பேன். இப்போது நாம் டிவியிலே பார்க்கிறோம், லைவ் டெலிகாஸ்ட். இது மாதிரி எந்த கருவியும் இல்லாமல் அற்புதமான முறையில் பார்த்தால் அது கஷ்வு. இப்படி இருக்கிறதா? மார்க்கத்தில் இல்லை, இவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சிலர் சொல்வார்கள், உமர் அலி அல்லான் அவர்களுக்கு அவ்வாறு ஒரு சம்பவம் நடந்தது. சாரியா அல் ஜபல் என்று அவர்கள் மிம்பரில் இருந்த மாதிரியாக சொன்னார்கள். ஒரு படையை அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த படைக்கு தளபதியாக சாரியார் அலி அல்லான் அனுப்பி வைத்திருந்தார்கள். எதிரிகள் அவர்களை தாக்க வருவதை உமர் அலி அல்லான் அவர்கள் கஷ்வு என்ற அறிவின் மூலமாக மிம்பரில் இந்த மாதிரி பார்த்தார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், மிம்பரில் இந்த மாதிரி படை தலைவருக்கு கொமாண்ட் பண்ணினார்கள், சாரியாவே மலை, அதாவது மலையை வைத்து நீங்கள் பாதுகாப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது மலைக்கு பின்னால் எதிரிகள் வருகிறார்கள், ஏதோ பாதுகாப்புக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு ஒரு சம்பவம் பரவலாக அறிவிக்கப்படுகிறது. இது ஒரு சஹீஹான சம்பவம் அல்ல, ஆதாரமான சம்பவம் அல்ல. ஆனால் இதை அவர்கள் நம்புகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்படித்தான் அல்லாஹ் கொடுத்திருந்தால், அது அல்லாஹ் நாடினால் தான் நாடியவருக்கு கொடுப்பான். நினைத்தபடி ஒருவர் எனக்கு கஷ்பு வருது என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்று கஷ்புள்ளவர்கள் ஞானவான்கள் நிறைந்திருக்கிறார்கள். கிருகிற பக்கமெல்லாம் நிறைந்திருக்கிறார்கள். ஷேகிடம் போகிறார்கள், அவருக்கு கஷ்புடைய அறிவு இருக்கிறதாம், நல்லது பொல்லாத அறிவு இருக்கிறதாம். அதனால் திருமண வாழ்க்கையா, ஒரு நெடிய பிரயாணமா, அல்லது வீட்டில் ஏதும் பெரிய நிகழ்ச்சிகளா, அல்லது ஒரு வீடு கட்டப் போகிறேன், ஒரு வீடு கட்ட போனால் அந்த வீட்டில் எந்த பக்கம் கதவு வைக்க வேண்டும் என்று கேட்பார்கள், எந்த பக்கம் வாசல் வைக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அதை அவர் பார்த்து சொல்வார், இந்த பக்கம் வைத்தால் உங்களுக்கு மிடுமை, இந்த பக்கம் வைத்தால் உங்களுக்கு நலவு.
பிற்காலத்தில் நடக்க போற நல்லதையும் பொல்லாதையும் நபிமார்களுக்கு தன்னை சொந்த வாழ்க்கையில் அறிகின்ற ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கவில்லை, குர்ஆன் கூறுகிறது. ஆனால் யார் யாருக்கோ இவர்கள் பிற்காலத்தில் நடக்கிறதை கூறுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் பொறுமை காக்கிறார். அல்லாஹ் அவருக்கு உடனே காட்டவில்லை. ஃபஸப்ருன் ஜமீல், ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் அவர் பிரார்த்திக்க முற்பட்டார். சுப்ஹானல்லாஹ், படைச்ச ரப்பு அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் எந்த அளவுக்கு அவர் பொறுமையாக இருந்தார். திருக்குர்ஆன் கூறுகிறது சூரத்து யூசுஃபிலே, அழுது 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 தன் பிள்ளைக்கு சதி செய்து விட்டார்கள். போன பிள்ளை என்னவான தெரியாது. அல்லாஹ்விடம் இருந்து இதுவரையில் விடவரவில்லை. ஒரு நபிக்கு சகோதரர்களே, ஒரு நபிக்கு அழுது 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 அவருடைய 2 கண்களும் பார்வை இழந்து விட்டது. அந்த அளவுக்கு அழுதார், விடைபெறவில்லை. யா அஸஃபா அலா யூசுப், யூசுஃபின் விடயத்தில் ஏற்பட்ட அந்த கவலையை அவர் அல்லாஹ்விடம் கொண்டாடுகிறார். வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி ஃபஹுவ கலீம், கவலையினால் அவருடைய 2 கண்களும் அப்படியே வெள்ளையாகிவிட்டது, கண் பார்வை போய்விட்டது. அந்த அளவுக்கு அழுதார். ஒரு நபி, இறைவனின் தூதர், ஒரு நபியால் முடியாது. இன்று ஒரு நபி வந்தால் என்ன நடக்கும்? இன்று ஒரு நபி வந்தால், இன்று கூட நான் ஒரு நியூஸை பார்த்தேன். என்னையாம், ஒரு படியம் பிறந்திருக்கிறானாம், அவனுக்கு பின்னால் வால் முளைச்சிருக்கிறான். வால். அவன் இப்போது 6ஆம் ஆண்டோ 5ஆம் ஆண்டோ ஸ்கூலுக்கு போகிறான். வேற வேற வால் பெருத்து வருகிறது. அதனால் முஸ்லிம் பொடியன் மக்கள் அவனிடம் ஆசீர்வாதத்துக்காக வருகிறார்கள். இதான் நியூஸ். வித்தியாசமான முறையில் இருந்ததால் அவனுக்கு தெய்வீக சக்தி இருக்கிறது. ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் அவரிடம் ஆசீர்வாதம் பெற வருகிறார்கள். அதனுடைய ஆசீர்வாதம் இது யார் தந்தது? யாரும் யாருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மனிதர்கள் அந்த அளவுக்கு, ஒரு முஸ்லிம் வித்தியாசமாக எதையும் கண்டால் அவரை உச்சநிலைக்கு கொண்டு போய் விடுவார்கள். அவருடைய காலை கழுவுகிறார்கள், குடிக்கிறார்கள். அவர் நடந்து ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் இருந்தால் பரக்கத்தை நினைக்கிறார்கள். நபிமார்களை விட சகோதரர்களே, நபிமார்களின் வரலாறை ஏன் சொல்லுகிறான்? இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு, நபி யாக்கூப் நபியின் வரலாற்றை சொல்லிவிட்டு, உங்களுக்கு அறிவுடையவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இப்படி நாங்கள் சோதிப்போம், சோதனைக்கு மேல் சோதிப்போம். ஒரு நபியையே அல்லாஹ் அப்படி சோதித்தால் நம்மை ஏன் சோதிக்க மாட்டான்? எங்களை விட துஆ பவர் கூடியவர்கள் அவர்கள். கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் நாங்கள் என்ன செய்ய அவசரப்படுகிறோம்? எங்களுக்கு சின்ன ஒரு கஷ்டம் வந்தால் அவசரப்படுகிறோம், கேட்போம், கிடைக்கவில்லை. அடுத்த நாள் கேட்போம், கிடைக்கவில்லை. தொழுவார், தாடி வச்சிருப்பார், பக்தியாளராக இருப்பார். ஒரே கஷ்டம் 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 கஷ்டம், ஒன்றும் கிடைக்கவில்லை. அல்ல ஒரு பிள்ளைக்கு வருத்தம் இருக்கும், ஒரே ஒரு பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட வருத்தத்திற்கு பல நிவாரணம் கேட்பார், கிடைக்காது. துஆ செய்கிறார், கிடைக்கவில்லை. கௌபாவிற்கு ஹஜ்ஜுக்கு போய் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார், கிடைக்கவில்லை. பெரும் பக்திமானாக இருந்தால் இப்போது அல்லாஹ்விலே அவர் அதிருப்திப்படுகிறார். கொஞ்ச நாள் பார்த்தால் தாடி எடுத்து விட்டு வருகிறார். என்ன அல்லாஹ் மண்ணம் கட்டியும் என்பார், நாஸ்தியனாகிறார். நான் எவ்வளவெல்லாம் செய்திருக்கிறேன், எனக்கு தருகிறார் இல்லை என்பார். அன்புக்குரிய சகோதரே, ஒரு நபியை விட நாம் இறைவனுடைய நெருக்கம் பெற்றவர்களா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறுபிராயத்தில் பிரிகிறார். அவரை எடுத்துச் சென்ற வியாபார கூட்டம் கடைசியாக அரசனுக்கு விற்கப்பட்டு அவர் அந்த சபையிலே உள்ள ஒருவராக வளர்க்கப்பட்டு, அது வரலாறு நமக்கு தெரியும். அந்த அரசருடைய பெண் அவர் மீது மோகம் கொண்டு அவருடைய அழகிலே மயங்கி தப்புக்கு அழைத்து அவருக்கு மறுக்கப்பட்ட போது அவருக்கு சதி செய்யப்பட்டு அவர் ஜெயிலிலே அடைக்கப்பட்டு இப்படியாக இருந்து கடைசியாக அவர் கனவு பலன் சொல்கிறார். இறைவனுடைய வகை அவருக்கு வருகிறது என்ற விடயத்தின் மூலமாக
அதன் மூலமாக அவர் நம்பிக்கைக்குரியவராக ஆகி அந்த அரசன் அவரை தன்னுடைய ஹசானாவுக்குரிய நிதி அமைச்சராக ஆக்கி அவர் பெரும் செல்வந்தராக அல்லாஹ் அவருக்கு அந்த பதவியை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த காலம் வரை நீண்ட காலம், ஒரு நீண்ட காலம் இங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டிருக்கிறார். மகனுடைய நிலை தெரியாது. சாதாரணமாக நாம் சுருக்கமாக ஒரு 20 வருடம் என்று சொல்லலாம். 20 தான் என்று குர்ஆன் ஹதீஸ் வரவில்லை. அந்த காலோட்டத்தை பார்த்தால் 20 அல்ல, அதை விட கூட, சில 50 வருடமாக இருக்கலாம். எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள் என்று சரியான டீட்டெயில் இல்லை. ஏதோ நீண்ட காலம் சிறுபிராயத்தில் பிரிந்தவர். அவ்வளவு காலம் சோதிக்கப்பட்டும் ஒரு நபியினால் தனது கஷ்டத்தை போக்க முடியவில்லை. என்னதாக சொல்கிறான்? ஃபஸப்ருன் ஜமீல், அழகாக பொறுமை காக்க வேண்டும். உலகம் என்பது சோதனை களம். யாருக்கு? ஒரு மூமினுக்கு. சோதனை சோதனை சோதனையாக வரும். ஹலால் ஹராம் பேணுபவனுக்கு, அல்லாஹ்வை பயந்து நடப்பவனுக்கு, இறைவனின் சட்ட வரையறையை மீறாதவனுக்கு அல்லாஹ் வச்சு சோதிப்பான். எதுவரை? மரண பரியந்தம் சோதிப்பான். அந்த சோதனையின் இறுதி கட்டம் அவருக்கு அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுப்பான். அதனால் தான் பிற்காலத்தில் அவருக்கு இன்னொரு மகன் இருந்தார், யூசுஃபோடு கூட பிறந்த சகோதரன். அந்த சகோதரன் யூசுப் நபி, அவர் நபியாக இருக்கிறார், இவர் நபி. இவருடைய சகோதரர்கள் வறுமைக்காக உதவி தேடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மந்திரியாக இருக்கிற ஊருக்கு போகிறார்கள். ஊருக்கு போய் கேட்கிறார்கள், ரொம்ப வறுமைப்பட்டு விட்டோம், யா அய்யுஹல் அசீஸ், கண்ணியத்துக்குரியவரே. போய் கேட்கிறார்கள், மஸ்ஸனா வ அஹ்லனா லுர், எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. ஒரு நபி ரொம்ப கடினமான பஞ்சத்துக்கு ஆளாகிவிட்டார். அவரை சார்ந்த பிள்ளைகள், அவர்களுக்கும் பஞ்சம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு நிறைவாக தாருங்கள் என்று உதவி தேடி அனுப்பப்படுகிறார்கள். அப்போது அவர்களை பார்த்தபோது யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரன் என்று புரிந்து கொண்டார்கள். இங்கே ஒரு நபி பிள்ளையை இழந்த சோதனை ஒரு புறம், அழுது 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 கண் போய்விட்டது இன்னொரு புறம், பொருளாதார ரீதியாக ரொம்ப நெருக்கமான ரொம்ப கஷ்டமான நிலை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு கிடைக்கிற, உலகத்தில் கிடைக்கிற பரிசு. இன்று கொஞ்சம் கஷ்டத்தை தாங்க ரெடி இல்லை. அந்த நபிமார்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தடுத்ததை செய்யவில்லை. ஆனால் நாங்கள் உலகத்தில் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தடுத்த அனைத்தையும் செய்கிறோம். கொஞ்சம் கஷ்டமா? மனைவி விடமாட்டாள், வட்டிக்கு வாங்க சொல்லுகிறாள். நான் சென்ற பாயிலே சொன்னேன், இந்த ஊரிலே அதிகமாக எல்லோரும் வட்டிக்கு வாங்குவதற்கு காரணம் வீட்டில் உள்ள மனைவியர்களின் தொல்லை. வாராந்த ஜும்மாவிற்கு வருகிறான், வட்டி ஹராம் என்பதை கணவன் கேட்கிறான், எடுத்ததை நாங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் மனைவி விடுகிறார்கள் இல்லை. என்னையாவது செஞ்சு வாங்குங்கள். ஹராம் ஹலாலை தூக்கிறார்கள். தொழுகையில கடும் போடுதல், ஹபாய போட்டுக்கு தான் வட்டி வாங்குறப்ப. தாடி வச்சுக்கு ஹீரோயின் கடத்துறான், ஹபாய போட்டுக்கு இன்னமனியை செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரி, நபி அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வை போய்விட்டது, அழுது அழுது. அல்லாஹ்வின் உதவி இன்னும் வரவில்லை. சொத்து இல்லை, ஹராத்திடம் போகவில்லை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்தால் உங்களுக்கு சோதனை உலகத்தில் வரும். பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உலகத்தில் விமோசனத்தை தராவிட்டாலும் அதிலிருந்து மீட்சியை தருவான். தராவிட்டாலும் சுவனவாக்கியம் கிடைக்கும். எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படி நெருக்கடி என்றாலும் ஹராமான முறையில் பொருளீட்ட தேடாதீர்கள். ஹராமான முறையில் மருத்துவத்தை தேடி செல்லாதீர்கள். என்ன ஹராமான முறையில் மருத்துவம்? மந்திரவாதிகளை, மறைவான அறிவு இருக்கிறது என்று வாதிடுகின்ற சேகுமார்களை, செய்யதுமார்களை நம்பி ஈமானை இழந்து செல்லாதீர்கள். யாருக்கும் அந்த அறிவு கிடையாது.
இருப்பதாக ஒருவன் சொன்னால் அவனை கேளுங்கள், உன் படவியிலே எத்தனை நரைமுடி இருக்கிறது கேளுங்கள், அதை மட்டும் சொல்லட்டும். அவரால் சொல்ல முடியாது. தனக்கு பக்கத்தில் இருப்பாய் தெரியாது. இதுதான் மனுஷன் அறிய. அது தேவையில்லை. தன் கண்முடி தன்னுடைய கண்ணுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. இந்த கண் இமை, இந்த கண்ணிமையிலே எத்தனை முடி இருக்கிறது என்று எண்ணி பார்த்து சொல்லுங்கள். 7 மண்டால் எண்ணிச்சல் இருந்த மாதிரி உலகத்திலே இங்கே களவெடுத்தவர் கோயத்தில் இருக்கிறாராம். உங்களுக்கு ஒருத்தர் சூரியன் செஞ்சார், அவர் நேற்று பிளைட்ல போய்த்தாராம், கோயத்துக்கு போய்த்தாராம் நம்பர். உனக்கு பக்கத்தில் உனக்கு கண்ணுக்கு மிக கிட்டமா இருக்கிற இந்த இமை, அதுல உள்ள முடிகளின் எண்ணிக்கை கூட தெரியாத நீ மறைவான எரிவு மருத்துவம் செய்கிறார், ஜின்னை கொண்டு வைத்தியம் செய்கிறார், அங்காங்கே நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பார் என்று சொல்வார். பச்சை பொய்கள், பொய்யர்கள், ஏமாறாதீர்கள், இதெல்லாம் போலிகள். முழு சமுதாயத்திலும் இந்த மூட நம்பிக்கை இருக்கிறது. நபிமார்களால் கூட முடியவில்லை. இவ்வாறு அவர்கள் உதவி கேட்டு போன போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரனை கண்டு அறிந்து கொண்டார். அறிந்து தன் சகோதரனை எடுப்பிப்பதற்காக ஒரு 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 யுக்தியை கையாண்டு தன் சகோதரனை எடுப்பிச்சார். எடுப்பிச்சு கடைசியாக அவர் தனது கமீஸை கொடுத்துட்டு, இதை என்னுடைய தகப்பன் அவரிடம் கொண்டு போய் கொடுங்கள், அவர் பார்வையை பெற்றவராக ஆகுவார் என்று அவர் சொன்னார். அந்த கமீஸ் போகின்ற போது அது அவரிடம் போடப்படுகிறது. அவருடைய பார்வை மீண்டு வருகின்ற வரலாறை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே சகோதரர்களே, நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்ன? மண்ணினால் பறவையை செய்து அல்லாஹ்வின் உத்தரவு உண்டு பற என்றால் பறக்கும். அது அவருக்கு கொடுத்த மோஜிசா. அதை வேறொருவரால் செய்ய முடியாது. வேறொருவரால் செய்ய முடியும் என்றால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அற்புதத்துக்கு அர்த்தம் இல்லாமல் ஆயிரும். மற்ற ஒருவரால் முடியாத ஒரு விடயத்தை செய்து காட்டுவதுதான் மோஜிசா. மோஜிசா என்ற சொல்லின் பதம், மோஜிசா என்ற சொல்லின் பதம் மற்றவரால் செய்ய முடியாத, மற்றவரை இயலாமையில், அதாவது செய்வதற்கு இயலாமையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு காரியம். மனிதனால் செய்ய முடிந்தால் அவனும் ஒரு நபியாக வாதிட்டு விடுவான். தான் கடவுள் சக்தி உள்ளவன் என்று வாதிட்டு விடுவான். அல்ல எனக்கும் கடவுளுக்கு நேரடி தொடர்பு என்று வாதிட்டுடுவான். ஆனால் தான் அல்லாஹ் அப்படி சொன்னான், மோஜிசா. ஆனால் இன்று நினைத்தால் சுகப்படுத்தலாம். அவர் தண்ணீரை ஓதி கொடுத்தால் சுகமாயிருமாம். சுபஹானல்லாஹ். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான மூட நம்பிக்கைகளை நம்புவதற்கு எங்களுக்கு வழிகாட்டவில்லை. ஆக சகோதரர்களே, இவ்வாறு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகளில் இன்னும் எத்தனையோ படிப்பினைகளை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு கண் கொண்டு அதை வேறு விதமாக நோக்குவோம். எனவே மொத்தத்தில் ஒரு நல்ல மனிதர் பொருளாதார ரீதியாக சோதிக்கப்பட்டார். வறுமையின் உச்சகட்டம். பிள்ளையை பறித்து அல்லாஹ் சோதித்தான். நபி தன்னுடைய பிள்ளைக்கு நடந்தது என்ன என்பது தெரியாது. கண் பார்வையை எடுத்து சோதித்தான். அழுதார், அல்லாஹ்விடமே முறையிட்டார். قال انما اشكو بثي وحزني الى الله. என்னுடைய கவலையையும் என்னுடைய மனவலிமை, அதாவது என்னுடைய வேதனையையும் அல்லாஹ்வின் பக்கமே நான் முறையிடுகிறேன் என்று அல்லாஹ்விடமே முறையிட்டு தன் காலத்தை கழித்தார். எனவே அன்புக்குரிய சகோதரே, எங்களுக்கு இடுக்கண் வரும், கஷ்டம் வரும், பல சோதனைகள் வரும். இந்த எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பிடித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். உங்களது மனைவியர்களுக்கு இதுகளையே சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்பார்கள், உங்களை தூண்டுவார்கள். இல்லை, நாம் வரம்பு மீறக்கூடாது, நமக்கு மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும், அதனால் வேறு வழியை நாம் தேடாமல் இருப்போம். பார் நபி யாக்கூப் நபியினுடைய வரலாறை, பார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி சோதித்தார் என்பதை, பார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளையை இல்லாமல் ஆக்கி அவரை வயதான காலம் வரை ஆக்கி வைத்தார். அதனால் நீ பிள்ளை இல்லை என்று சொல்லி அங்க இங்கே போக வேண்டும் என்று அவசரப்படாதே.
மூட நம்பிக்கைக்குள் ஆளாகாத என்று மனைவியர்களுக்கு கணவன்மார் புத்தி சொல்வது கடமை. இல்லை என்றால் அந்த கணவன்மார் குற்றவாளிகள். பாருங்கள் சகோதரர்களே, நபிமார்களுக்கு 2 வகையான கஷ்டம். ஒன்று, சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனை. அல்லாஹ்வை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொன்னால் அடியுளும், எடுத்து சொன்னால் ஏச்சுளும், அதை வாங்க வேண்டும். அதை ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் மற்ற மனிதர்களை விட இவர்களின் நிலை மோசம். காவிர்களாக இறைவனை மறுத்து வாழ்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் பிரச்சாரம் செய்கிறவர்கள் பொருளாதார ரீதியாக மற்றும் உலக கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருந்தால் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இறைவனுடைய பெரிய தூதர் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கும் இந்த வானம் பூமியின் சொந்தக்காரனுக்கும் இடையில் தொடர்பு இருக்க என்று சொல்கிறீர்களே, அப்படி இருந்தால் உங்களுக்கு பெரும் தோட்டம் இருக்க வேண்டுமே, அதற்குள் ஆறுகள் ஓட வேண்டுமே, அவைகளில் கனிகள் பூத்து குலுங்க வேண்டுமே, அதை விட்டு எங்களை விட பிச்சைக்காரனாக நீங்கள் இருக்கிறீர்களே, உனக்கு ஒன்றை சொந்த பிரச்சனை எடுக்க முடியாது, நீ எங்களுக்கு சொர்க்கம் வாங்கி தரப்போறையா என்று கேட்பார்கள். எப்படி சோதனை! அதற்கிடையில் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அந்த பிரச்சனைகளையும் தாங்க வேண்டும், இந்த பிரச்சனைகளையும் தாங்க வேண்டும். ஆக சகோதரே, இப்படி எனவே ஒரு நபி அவராக இருந்தாலும் படைத்த ரப்பு நாடினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களுக்கு நலவை கொடுப்பான். அவர் விரும்பியபடி தன்னால் நலவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ்வினுடைய வரலாற்றில் இருந்து ஒன்றை பார்த்து முடிப்போம். சுபஹானல்லாஹ், நபிமார்களின் கெல்லான் தலைவர், முன்மாதிரியானவர், அவர்தான் மனித குலத்தின் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் சிறந்தவர். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத் ஆல இம்ரானிலே 128ஆம் வசனத்திலே ஒரு விடயத்தை நபியை நோக்கி சொல்கிறான். சூரத் ஆல இம்ரான் 128வது வசனம் என்ன சொல்கிறான்? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். உமக்கு அதிகாரத்தில் எதுவும் இல்லை, அல்லது அவர்களை மன்னிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, அல்லது அவர்களை தண்டிப்பதற்கும் உனக்கு இல்லை. அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதற்காக அவர்களை தண்டிப்பதோ அவர்களை மன்னிப்பதோ அவர்கள் விடயத்தில் நீ எடுக்கிற முடிவை அப்ளை பண்ணுவதற்கோ உனக்கு அதிகாரம் இல்லை என்ற கருத்திலே படைத்த ரப்பு சூரத்து ஆல இம்ரான் 128ஆம் வசனம் இறங்குகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடயம் இது. என்னது, ஏன் இந்த வசனம் இறங்கியது? புகாரி கிரந்தத்திலே அதற்குரிய ஹதீஸை பார்க்கலாம். புகாரி கிரந்தம், அதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த விடயத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். உஹது யுத்தம் நடந்தது நமக்கு தெரியும். உஹது யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அவர் அணிந்திருந்த கவசம் உடைத்து விட்டது தலையை. அதிலே இருந்த அந்த துண்டு தலையில் ஏறிய போது ஒரு சஹாபி அவர் தன் பல்லினால் கடித்து அதை இழுத்து அவருடைய பல்லு முடைந்தது. நபிகளாரால் ரொம்ப காயப்படுத்தப்பட்டு இரத்தம் வடிகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலியாக்களுக்கெல்லாம் மேலான வழி, இந்த ஜின் வச்சு கிரிக்கக்கூடிய மறைவான ஞானம் இருக்கென்று சொல்லக்கூடிய மருத்துவ பொய்யர்கள், இவர்களுக்கு கேளும் என்றால் அல்லாஹ் முஹம்மது நபிக்கு கொடுத்திருப்பான். அந்த நபி அவருக்கு தெரியாது நாளைக்கு ஓதி யுத்தத்தில் என்ற தலை உடைய போகின்றது. நபிக்கு தெரியாது நாளைக்கு தலை உடைகிறது. இவர்கள் சொல்வார்கள் நியாயப்படுத்துவதற்கு, இல்லை நபிக்கு தெரியும் தான், தெரிஞ்சுக்குத்தான் வேணும் என்று தலை உடைக்க போனார் என்று சொல்வார்கள். சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் அறிவீனமாக நடந்து கொள்கிறார்கள். உஹது யுத்தம் முஸ்லிம்கள் தோற்ற யுத்தம், நபிகளாருடைய தலை உடைஞ்சு ரத்தம் படுகிறது. தெரிந்து கொண்டு ரசூலுல்லாஹ் போனார்களா? அப்ப ரத்தம் படிந்த போது நபிகளாருக்கு ரொம்ப ஒரு கவலையிலே அவர் ஒரு வார்த்தை பாவித்தார்கள்.
என்ன சொன்னார்கள்? கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷத்தவு நபியஹும். தங்களுடைய நபியை காயப்படுத்திய சமுதாயம் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துவிட்டது. அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க, நரகத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற, சுவனத்து வழி அவர்களுக்கு காட்ட, அவர்களுடைய இம்மை மறுமையின் வெற்றிக்காக ஒளியாக வந்த அந்த நபி இறைவனோடு தொடர்புள்ளவர், வானலோகம் சென்று வந்தவர், 7 வானம் கடந்து அங்கே வானலோகம் சென்று வந்தவர். அல்லாஹ் எவருக்கோ அற்புதங்களை கொடுத்திருந்தான். மக்காவிலே இருக்கின்ற போது சந்திரனை பிளந்து காட்ட முடியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் அதற்குரிய அதை செய்து காட்டக்கூடிய அந்த அற்புதத்தையும் கொடுத்தான். ஆனால் யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் தன்னால் வெல்ல முடியவில்லை. அதற்கு அல்லாஹ் நாட வேண்டும். காயம் ஏற்பட்டது. அப்போது அவருடைய மனக்கவலையினால் வந்த வார்த்தை என்ன? அவர்களின் நபியை காயப்படுத்தியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று மனவேதனையோடு வார்த்தை வந்துவிட்டது. அப்போது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். அதாவது அந்த மனிதர்கள் காயப்படுத்தினார்களே, அந்த மனிதர்கள் விடயத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை. அவர்களை தண்டிப்பதோ அவர்களை மன்னிப்பதோ. அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்கிறாரே ரசூலுல்லாஹ், அவர்கள் நேர்வழி பெற்று பிறகு ஹிதாயத்து பெற்று வெற்றி அடைவதோ அல்லது அவர்கள் அழிவதோ, அந்த விடயத்தில் முடிவெடுக்கின்ற அதிகாரம் உமக்கு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அப்படித்தான் இஸ்லாத்தினுடைய புனிதத்துவம். மனிதனை நேர்வழிப்படுத்துவதும் அது இறைவனுக்கு சொந்தமானது. நபிகளார் நினைத்தால் ஒருவரை அழித்து விடலாம் என்று, அல்ல நபி நினைத்தபடி எனக்கு காயப்படுத்தி விட்டான், நீ நேர்வழி பெறக்கூடாது என்று, நீ நாசமா போ என்று சொல்லி ரசூலுல்லாஹ் பதுவா செய்யவில்லை. அதே நேரம் இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னபோது அது தப்பு என்று அல்லாஹ் உணர்த்துகிறார். உனக்கு இன்றைக்கு அடிப்பார்கள், நாளைக்கு அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு நேர்வழி கொடுப்பான். அந்த யுத்தத்திலே எதிரிகளின் பக்கம் இருந்த எத்தனையோ பேர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், நேர்வழி பெற்றார்கள். நபிகளார் இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் வெற்றி பெற செய்தான், ஹிதாயத்தை கொடுத்தான். 2 வகையான படிப்பினை. ஒன்று, நினைத்தபடியெல்லாம் சிலர் பதுவா செய்வார்கள். சிலர் நினைக்கிறார்கள் இன்னாருக்கு பவர் இருக்கிறது, அவருக்கு வித்தியாசமான ஆற்றல் இருக்கிறது, அவரை நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது. இஸ்லாமிய ரீதியாக எந்த ஆற்றலும் சாதாரண மனிதனுக்கு உள்ள எந்த ஒரு ஆற்றலுக்கு அப்பால் வித்தியாசமாக யாருக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது. நபிமார்களுக்கு மூஜிசா என்று கொடுக்கப்பட்ட அந்த பவரை தவிர. எங்களுக்கு குர்ஆன் ஆதாரம். ஒன்று. இரண்டாவது விடயம், அல்லாஹ் குர்ஆனிலே இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த சம்பவத்துக்கு நேர்பாடாக சில வசனங்களை சொல்கிறான். அது என்னது? மறைவான அறிவு. மறைவான அறிவு அல்லாஹ்விற்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நபியே நீங்கள் சொல்லுங்கள், குர்ஆன் கூறுகிறது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா ஆலமுல் கைப், மறைவான விடயத்தை நான் அறிய மாட்டேன். வலவ் குந்து ஆலமுல் கைப, மறைவானதை நான் அறிபவனாக இருந்தால் என்னை எந்த தீங்கும் தீண்டிவிட மாட்டாது. நல்ல விடயங்களை, நன்மைகளை நான் அதிகப்படுத்திக் கொண்டிருப்பேன். எனக்கு மறைவான அறிவு இல்லை என்று நபியை சொல்லுங்கள். நாளைக்கு இன்னிடத்தில் இன்ன பிரச்சனை, நபிகளுடைய பல்லுடையும் அல்லது காயம் ஏற்படும் அல்லது பெரும் பெரும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி யுத்தத்திலே போகவில்லை. தெரியாது வெற்றியா தோல்வியா நடக்கப் போகுது என்று தெரியாது. பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் அறிவித்தான், அதுவரை ரசூலுல்லாஹ் சுஜூதிலே கிடக்கிறார்கள். காவிர்கள் 1000 பேர் வந்து விட்டார்கள், சஹாபாக்கள் 300 சொச்சம் பேர், சொற்பமானவர்கள். நபிகளார் சுஜூதிலே விழுகிறார்கள். அல்லாஹ்வுடன் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இன்று நீ உதவி செய்யவில்லை என்றால் லன் துஅபது,
இந்த பூமியில் ஏற்கு பின் வணங்கப்பட மாட்டாய். கெஞ்சுகிறார்கள், சுஜூதிலே இருந்து மன்றாடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்திருக்க முடியவில்லை, அந்த அளவுக்கு நபிகளார் மன்றாடுகிறார்கள். போதும் யா ரசூலல்லாஹ் என்கிற அளவுக்கு மன்றாடுகிறார்கள். நபிகளார் சந்தோஷப்பட்டவராக தலையை உயர்த்தினார்கள். வெற்றி கிடைக்கும் என்று இறைவனிடமிருந்து முன்னறிவிப்பு வந்தோர் அடையாளத்தோடு சந்தோஷப்பட்டு கிளம்பினார்கள். வெற்றி கிடைத்தது, வஹி வந்தது, புரிந்து கொண்டார்கள். ஆனால் உஹது யுத்தம், அதில் வெற்றியா தோல்வியா தெரியாது. நாளைக்கு தோல்வி கிடைக்கும். 70 சஹாபாக்கள் உஹது யுத்தத்திலே கொல்லப்படுவார்கள் என்று தெரிந்துதான் ரசூலுல்லாஹ் போனார்களா? அப்ப தெரிந்து கொண்டு முஹம்மது நபிகளார் சஹாபாக்களை தற்கொலை படைக்கு கூட்டி போறாங்களா? தன்னுடைய சித்தப்பா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிறார்கள். அவருடைய ஈரல் கடிச்சு துப்பப்படுகிறது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தான் போனார்களா ரசூலுல்லாஹ்? தெரியாது. ஏன்? நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை, அல்லது உஹது யுத்தத்தில் என்ன நடக்கப் போகுது என்பதை அந்த யுத்தத்திலே சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் வஹி அறிவிக்கவில்லை. அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்தால் தான் தெரியும், வரவில்லையா தெரியாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு நபியாக இருந்தாலும் நாளை என்ன நடக்கும் என்று அல்லாஹ் அறிவித்தால் தெரியும், அறிவிக்கவில்லையா தெரியாது. அடுத்த கணம் என்ன நடக்கும் தெரியாது. வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் நாளை என்ன செய்ய போகிறார் என்பதை அறிய மாட்டான். அந்த அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது, வேறு யாருக்கும் அந்த அறிவு இல்லை. எனவே மூட நம்பிக்கையிலே அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், அந்த சேவுக்கு தெரியும், செய்யதுக்கு தெரியும், அந்த பாவாக்கு தெரியும், அல்லது அந்த பரிசாரிக்கு தெரியும் என்று உலகிலே சும்மா கண்டவருக்கெல்லாம் மறைவான ஞானத்தை கொடுத்து அவருடைய வேஷத்தை கண்டு அவருக்கு பின்னால் போய் தொழுகையை விட்டு நோன்பை விட்டு செலவுளாத்துகிறார்கள். தொழுவதில்லை, நோன்பு பிடிப்பதில்லை, கடமையை செய்வதில்லை, நோன்பு காலத்திலே வீடியோயும் கொடுத்துக் கொள்வார்கள். என்னையாம் அவர்கள் முக்தி பெற்றவர்களாம், அவர்கள் தொழ தேவையில்லையாம், அவர்களை அவருடைய சேகு காப்பாற்றி விடுவாராம். அஸ்தாஃபிருல்லாஹ், அஸ்தாஃபிருல்லாஹ், அஸ்தாஃபிருல்லாஹ். பாத்திமாவை பார்த்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், பாத்திமா அங்கிரி நஃப்ஸகி மினன்னார். சுப்ஹானல்லாஹ். பாத்திமாவை, உன்னை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள். நபி பாத்திமாவை நோக்கி சொல்கிறார்கள், உன்னை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விடம் இருந்து உன்னை காப்பாற்ற என்னால் முடியாது. அதனுடைய கருத்தை, அதாவது விளக்கத்தோடு சொல்கிறேன். அல்லாஹ்விடம் இருந்து வந்த தீங்கிலிருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. சலீனி மாஷியத்தி மிம்மாலி. என் சொத்திலிருந்து நீ விரும்பியதை கேள், சொத்தை கேள். சொர்க்கத்தை நான் நினைச்சபடி தர முடியாது என்கிற கருத்தை அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். நான் நினைச்சபடி நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. எனவே அன்பிற்குரிய சகோதரே, ஷேக் என்னை காப்பாற்றுவார், செய்யத் என்னை காப்பாற்றுவார், ஹலீஃபா என்னை காப்பாற்றுவார், அந்த ஞானபிதா என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிக்கொண்டு தொழாமல், நோன்பு பிடிக்காமல், கடமைகளை செய்யாமல், கடந்த வட்டியெல்லாம் வாங்கிக் கொண்டு, ஹராத்தை எல்லாம் செய்து கொண்டு, உலகத்திலே மோகம் பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டு நீங்கள் ஏமாந்து அநியாயக்காரர்களாக ஆகிவிடாதீர்கள். உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யாதீர்கள். நம்மை காப்பாற்றுவதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்தாலே தவிர மஹ்ஷர் மைதானத்தில் எங்களை யாரும் காப்பாற்ற முடியாது என்பதை தெளிவாக விளங்குங்கள். ஒவ்வொரு நபியும் மஹ்ஷர் மைதானத்திலே மஹ்ஷர் எழுப்பப்பட்டிருக்கிறோம். பயங்கரமான நிலை, ரொம்ப பயங்கரமான நிலை. மேனியிலே ஆடை கிடையாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லை, யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். அவ்வளவு பயங்கரமான 50,000 வருஷம் தலைக்கு மேல் சூரியன். பயங்கர பாவத்தில் உள்ளவர்கள் வேர்வையிலே மூழ்கி கிடப்பார்கள், தத்தளிப்பார்கள். மூமினானவர்கள் அவர்கள் ஓடுவார்கள். நாம் தப்ப வேண்டும். எல்லாரும் நபி, மக்கள் ஓடுகிறார்கள். யாரிடம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதலாவது மனிதர். அல்லாஹ் அவரை படைத்தான் தன் கையினால், அவர் நமக்கு சிவாரி செய்யட்டும் என்று ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கைவிரிக்கிறார். மஹ்ஷர் மைதானத்திலே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார். அவர் யா நஃப்ஸி என்று தான் செய்த ஒரு தவறை நினைத்து உலகத்தில் அல்லாஹ் மன்னிப்பு வழங்கி விட்டான். ஆனால் அவர் தான் அந்த தவறை நினைத்து அழுது கொண்டிருப்பார். தன்னிலை என்னவாகும் என்று ஆதம் நபி அழுவார், தன்னிலை என்னவாகும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுவார், தன்னிலை என்னவாகும் என்று ஈசா நபி, தன்னிலை என்னவாகும் என்று தன் இறைவனின் நேசத்துக்காக மகனை அறுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்க்கையிலே சில வார்த்தைகள் சொல்லப்பட்டது. அது வெளிப்படையில் பொய், அதை பற்றி பயந்து கொண்டிருப்பார். ஆனால் பொய் அல்ல. இப்படியான ஒரு கடினமான நிலையில் இருக்கிற போது நபிகளாரிடம் வருவார்கள், ரசூலுல்லாஹ் சுஜூதிலே விழுவார்கள். இப்படி இருக்கிற போது அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்க்குலமே, சிலர் என்ன கூறுகிறார்கள்? ஷேக்மார்கள் நாங்கள் யாருக்கு பையச் செஞ்சிருக்கிறோமோ அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்க மாட்டீர்களா? இவர்கள் உங்களை மஹ்ஷரிலே காப்பாற்றுவார்களா? இப்ராஹிம் நபியை விட சிறந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக பிள்ளையின் கழுத்தில் கத்திய வைத்தவர். அவரால் முடியவில்லை. ஆதம் நபியால் முடியவில்லை, நூஹ் நபியால் முடியவில்லை, மூசா கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோடு பேசித்த மூசாவோடு முடியவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்றும் உயிரோடு இருக்கிறார், மரணிக்கவில்லை. அப்படியான ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு முடியாது. என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? உங்களுக்கு நீங்கள் ஷேக்மார்களுக்கு பையச் செஞ்சால் உங்களை ஷேக்மார்கள் காப்பாற்றுவார்கள், மஹ்ஷரிலே உங்களுக்கு அவர்களுடைய சிபாரிசு கிடைக்கும். ஏன் இவ்வாறு மக்களை ஏமாத்துகிறார்கள்? அன்பிற்குரிய தாய்க்குலமே, நீங்கள் தான் இவ்வாறு நம்பி நம்பி ஏமாந்து சற்று சிந்தியுங்கள். சற்று சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன். நாம் இதை நம்பி ஏமாந்து தொழுவதில்லை. வெள்ளிக்கிழமை இரவைகளில் திக்ர் செய்தால் மட்டும் போதும் என்று திக்ரை மட்டும் நம்பி இருக்கிறார்கள். தொழவில்லை என்றால் நரகம் சகோதரர்களே. வட்டிக்கு கொடுத்தால் நிரந்தர நரகம் குர்ஆன் சொல்லுகிறது. அது எத்தனை சேகை பிடித்தாலும் சரிதான், முஹம்மது நபி கையை பிடித்தாலும் சரிதான், நரகம் நரகம் நரகம். அது பேங்க் வட்டியோ அல்லது எந்த வட்டியோ நரகலோகம்தான். சீதனம் எடுத்தால் நரகம், கொடுப்பதும் பாவம் எடுப்பதும் பாவம். ஏமாற்றினால், மோசடி செய்தால், அநியாயம் செய்தால், பொய் பிரட்டி செய்தால், மற்றவர்களுடைய சொத்துக்களை சுரண்டினால் பாவம், அநியாயங்கள். எனவே நாங்கள் செய்கின்ற கூத்தையெல்லாம் செய்து கொண்டு, பாவங்களை செய்து கொண்டு அவர் எங்களை காப்பாற்றுவார், இவர் எங்களை காப்பாற்றுவார் மஹ்ஷர் மைதானத்தில் என்று நம்பி ஏமாந்திருக்காதீர்கள். உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நீங்கள் இறைவனுக்கு பொருத்தமாக நடங்கள். அந்த நல்ல அமல்கள் உங்களுக்கு மறுமையில் உங்களுக்கு பாதுகாப்பாக வரும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.